Good morning teachers. Welcome to Arna Padasale, என்னும் எழுத்தும் 4th and 5th standard. English, term 1, module 7, 2A. Day 2 கான activity பார்க்க போகிறோம். Small group activityல introducing the story Robinson Crusoe. 4th standard கான story teachers இது. நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு big book வந்து நம்ம ரெடி பண்ணணும். அனெக்சரில் கொடுத்துருக்கிற பிக்சர்ஸை அப்படியே நம்ம வந்து ஒரு புக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த புக்கில் ஒவ்வொரு பிக்சராக பேஸ்ட் பண்ணலாம். பண்ண பிறகு நம்ம அதை காமிக்கணும். ஐ வில் ஷோ யூ சம் பிக்சர்ஸ், யூ வில் டாக் அபவுட் இட். இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம் கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சரை காட்டணும். அதில் ஒரு 4-5 பிக்சர் இருக்கும். ஃபஸ்ட் பிக்சரை காமிச்சு வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கணும். குழந்தைங்க அந்த ஷிப்பில் செயிலர் இருப்பார். ராபின்சன் க்ரூசோ தான் அந்த படத்தில் நின்றுட்டுருப்பார். அதை கேட்டு வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டால் அவங்க ஷிப்புன்னுவாங்க. இஸ் இட் அ பிக் ஆர் ஸ்மால் ஷிப், அது சின்னதாக பெருசான்னு கேட்கும்போது இட் இஸ் அ பிக் ஷிப்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் தேர் ஆன் த ஷிப், பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது, அவங்க வெறும் மேன், ஒரு மனிதர் நிற்கிறாரு, ஒரு ஆண் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன பண்ணுறாரு. இந்த செயிலிங், ஹீ இஸ் செயிலிங், ஏன்னா நம்ம அந்த சாண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்போம் செயிலிங்னா என்ன, செயிலர்னா என்னன்றத சொல்லியிருக்கிறதுனால அழகாக அவங்க சொல்லிடுவாங்க இஸ் செயிலிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேன் யூ கெஸ் ஹூ இஸ் ஹீ? எஸ், ஹீ இஸ் அ செயிலர். செயிலர் அவருன்னு சொல்லுவாங்க. கேன் யூ கெஸ் இஸ் நேம், அவங்க நேம் சொன்னால் தெரியாது, பாடமே அவங்களுக்கு இன்னும் நம்ம சொல்லி தரலன்றதுனால அவரோட பேர் தெரியாது, அவங்க நோன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹீ இஸ் ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க எஸ் ராபின்சன் க்ரூசோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதன் பிறகு பேஜ் அடுத்தடுத்த பேஜை காட்டாமல் க்ளூஸ் கொடுக்க போகிறோம். க்ளூஸ் கொடுத்து அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அப்ராப்ரியேட் எக்ஸ்ப்ரெஷன் சொன்னோம். க்ளவுட் பிகம் டார்க்கர், க்ளவுட் எப்படி இருட்டாயிடுது, மேகம், தேர் இஸ் அ ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங், மின்னல் மின்னுது, இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங், மின்னல் மின்னி இடிக்குது, இடிச்சு மழை பெய்யுது, அப்படியே மேகம்லாம் கருத்து போகுதுன்னு அது ஒரு அட்மாஸ்பியரை ஒரு மாதிரி அதனுடைய அந்த மூடு வர்ற மாதிரி அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம சொல்லிவிட்டு கேன் யூ கெஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர், அங்கே என்ன நடந்திருக்கு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு வாட் ஹேப்பன் டு ராபின்சனுக்கு என்ன தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்போது அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட க்யூரியாசிட்டியை நம்ம பில்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, அவங்க என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கலாம்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ராபின்சன் க்ரூசோவை பற்றி. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு வேர் இஸ் ஈ நவ், இப்போ நம்ம அடுத்ததை காமிக்கலாம். பிக்சர் காமிச்சு அவர் எங்கே இருக்கிறாரு. ஹீ இஸ் ஆன் அண்ட் ஐலாண்டில் இருக்கார். வேர் இஸ் த ஷிப் இப்போ எங்கே இருக்குது. இட் வாஸ் காட் இன் த ஸ்டார்ம், புயலில் மாட்டி சிக்கிக்கிட்டு கிடக்கு. ஈ ஸ்வாம் டு த ஐலாண்ட், அவர் வந்து நீந்தி ஐலாண்டுக்கு கரையை சேர்ந்துட்டார். இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒரு பிக்சரையும் காமிச்சு ஃபுல்லாக நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இப்போ தான் இந்த பிக்சர்ஸ் தான் நம்ம அனெக்சரில் இருக்கோம். ஒன்றையும் காமிச்சிட்டு இந்த ஸ்டோரியை நம்ம ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. புக்கில் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் பெருசாக இருக்கும், இதில் வந்து நமக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது சொன்னால் மட்டும் போதும், இதை படித்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தால் மட்டும் போதும். ராபின்சன் க்ரூசோ வாஸ் 19 years old, 19 வயதுடையவர் அவர். ஹி வாஸ் அ செயிலர், அவர் ஒரு மாலுமி. ஹி செயில்ட் இன் எ சீல அவர் என்ன பண்ணுறாரு, பயணம் போகிறாரு. ஹி ஒர்க்ட் ஆன் ஷிப்ஸ் ஆன் எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ், அவர் புதிய கண்டுபிடிப்பு, புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போகிறாரு. அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஒன் டே ஹிஸ் ஷிப் sank in a storm, புயலில் சிக்கிக்கிச்சு. ஹி வாஸ் லெஃப்ட் அலோன் ஆன் அன் ஐலாண்ட், அவர் மட்டும் தனியாக ஒரு தீவில் மாட்டிக்கிறாரு. ஹீ எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் வெண்ட் அரவுண்ட் த பிளேஸ், அவர் வந்து பார்க்குறாரு எல்லா விஷயத்தையும், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து என்ன பண்ணுறாரு. ஹி ஃபவுண்ட் அ broken ship, அங்கே வந்து ஆன் த ஷோர், broken ship, உடைந்த அந்த ஷிப்பு அந்த ஷோரில் இருக்கு, கடற்கரையில் கரை ஓரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீ காட் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் டூல்ஸ் ஃப்ரம் த ஷிப், அந்த ஷிப்லேருந்து அவர் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, டூல்ஸு. ஹீ பில்ட் அ டென்ட் அண்ட் லிவ்ட் இன் த ஐலாண்ட், அவர் வந்து செயிலர்னும் பொழுதே அவருக்கு சேஃப்டியாக என்னென்ன தேவையோ எல்லாம் கொண்டு வந்திருப்பார், அது எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டு டென்ட்டும் போட்டுக்கிறாரு அந்த ஐலாண்டில். ஒன் டே ஹீ ஃபவுண்ட் அ மேன், ஒரு மனுஷனை பார்க்குறாரு. சம் ட்ரைபிள் மென் சேஸ்ட் த மேன், ஒரு சில ட்ரைபிள் மனிதர்கள், ஆண்கள் அந்த மேனை வந்து அந்த மனுஷனை சேஸ் பண்ணுறாங்க, துரத்துறாங்க. ராபின்சன் சேவ்டியும் ஃப்ரம் தெம், ராபின்சன் அவர் சேவ் பண்ணுறாரு, அவர்களிடத்துலேருந்து இந்த மனிதனை சேவ் பண்ணிவிட்டு ஹீ நேம் த மேன் ஃப்ரைடே, அந்த மனுஷனுக்கு அந்த பையனாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த பையனுக்கு வந்து அவர் என்ன பேர் வைக்கிறாரு, ஃப்ரைடேன்னு பேர் வைக்கிறாரு. போத் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. Another day he saved Friday's father and his friends from some
கேனிபல்ஸ் இன் த ஐலாண்ட். அடுத்து இன்னும் ஒரு சில நாள் கழித்து ஃப்ரைடேஸோட ஃபாதரும், ஃப்ரைடேன்னு பேர் வச்சுருக்கோம்ல, அந்த பையனுடைய ஃபாதர் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கேனிபல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறாரு. கேனிபல்ஸுங்கிறவங்க வந்து காட்டுவாசிங்க, மனிதர்களை அடித்து மாமிசம் சாப்பிட்ற காட்டுவாசிங்க, மனிதர்களையே அடித்து சாப்பிட்ற காட்டுவாசிங்க. அவங்க கிட்ட இருந்து, அந்த கேனிபல்ஸ் கிட்ட இருந்து இவங்களையும் அவங்க அப்பாவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றுறாரு. ஆஃப்டர் தட் தே சாய் ஷிப். அதன் பிறகு கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்குது. அதன் பிறகு ஒரு ஷிப்பை பார்க்குறாரு. ஒரு வழியாக ஒரு ஷிப்பு அந்த ஐலாண்டு பக்கமாக க்ராஸ் ஆகுது. த பீப்புள் இன் த ஷிப் had a fight with the captain. அந்த பீப்புள், அங்கே இருக்கிற அந்த ஷிப்பில் இருக்கிற பீப்புள் வந்து கேப்டன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் பாவம் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. ராபின்சன் அண்ட் ஃப்ரைடே fought with the people and save the captain. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கேப்டனை காப்பாற்றுறாங்க. தென் தே லெஃப்ட் த ஐலாண்ட் வித் த கேப்டன் ஆன் அ ஷிப். அந்த ஷிப்லேயே அவங்க வந்து அந்த இதிலிருந்து, ஐலாண்டிலிருந்து, தீவிலிருந்து தப்பிச்சு போகிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு நம்ம இதை பப்பட் ஷோவாகவும் காட்டுறதுனாலும் காட்டலாமா, லெசன் எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படுது. பப்பட் ஷோ முடிஞ்சவங்க காட்டலாம். வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் லாஸ்ட்? இப்போ நீங்கள் தொலைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவேன், கால் பண்ணுவேன், இல்லை குழந்தைங்க சொல்லுவாங்களே, அது எல்லாமே நம்ம அவங்கள பேச வைக்கணும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சஜஷன்ஸும் கொடுக்கணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் தி ஸ்டோரி த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன், 5th ஸ்டாண்டர்ட். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க. டாக்டர், ஃபார்மர், போலீஸ் ஆஃபீஸர், சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி பிக்சர்ஸ் அனெக்சரில் இருக்குது. இவங்க பிக்சரை வந்து நம்ம ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை ஒரு கார்ட்லேயோ ஒட்டிட்டு நாம் இதை வந்து காட்ட போகிறோம். குழந்தைங்கிட்ட டேபிள் மேலே வச்சுட்டு சர்க்கிளாக உட்கார வச்சுட்டு பால் பாஸ் பண்ணிவிட்டு மியூசிக்கும் ப்ளே பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் இல்லைங்களா? ஸ்டாப் ஆகும்போது எந்த குழந்தை கையில் அந்த பால் இருக்கோ அவங்கள மிடில் ஆஃப் த சர்க்கிளில் வந்து நிற்க சொல்லிவிட்டு பேச சொல்ல போகிறோம். அந்த பிக்சரை பற்றி பேச சொல்லுவோம். ஒரு கான்வர்சேஷன், 4 பேரை பற்றியும் சிம்பிள் கான்வர்சேஷன், ரெண்டு கொஷின் 2 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? நீ என்ன ஆகணும்னு விருப்பப்படுற ஃப்யூச்சரில்? ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபார்மர் ஆகிற விருப்பப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் ஆனால் நீ என்ன செய்வ? வாட் வில் யூ டூ வென் யூ பிகம் அ ஃபார்மர்? ஐ வில் க்ரோ க்ராப்ஸ் ஃபார் மை பீப்புள் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். வாட் வில் யூ டூ வென் யூ பிகம் அ டாக்டர்? ஐ வில் ட்ரீட் சிக் பீப்புள். அடுத்து வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? I want to become a sailor. What do you do when you become a soldier? I want to become a soldier. What will you do when you become a soldier? I will save my country. What do you want to become? I want to become a police officer. What will you do when you become a police officer? I will protect my people. குழந்தைங்க இந்த கான்வர்சேஷனை சொல்லணும். சொல்லி முடித்த பிறகு கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷனோட ஸ்டோரியை நம்ம சொல்ல போகிறோம். கார்முகிலன் வாஸ் அ யங் டாக்டர். ஒரு இளமையான ஒரு டாக்டர், அவர் பேர் கார்முகிலன். ஹி கேவ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் டு புவர் பீப்புள். ஏழை மக்களுக்கு அவர் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். இஸ் பேரண்ட்ஸ் வேர் ஆங்க்ரி. பேரண்ட்ஸ்க்கு கோவம். பல லட்சம் ரூபாய் கொண்டு செலவு பண்ணி நம்ம ஒரு டாக்டர் ஆக்கினா அவன் இன்னும் பல கோடியை சம்பாதிப்பாங்க அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கோவப்படுறாங்க. அப்புறம் லேட்டர் தே ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சர்வீஸ். நாள் ஆக அவங்களுக்கு புரியுது ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மருத்துவம், இலவச மருத்துவம்ன்றது எவ்வளோ அவசியம், அது கொடுக்கறதுனால எவ்வளோ புண்ணியம்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. எ டிசீஸ் கால்டு டெங்கு ப்ரோக் அவுட் இன் த வில்லேஜ். அந்த காலகட்டத்தில் ஒரு வியாதி, டெங்கு வியாதி ஃபுல்லாக பரவிக்கிட்டு வருது. ஈ ட்ரீட்டட் த அஃபெக்டட் பீப்புள். அந்த டெங்குவால் அஃபெக்ட் ஆன மக்களை இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, குணப்படுத்துறாரு. பட் ஹி ஆல்சோ காட் இன்ஃபெக்டட் பை த டிசீஸ். அந்த வியாதியால் இவருமே பாதிக்கப்படுறாரு. ஹீ டைட் இன் அ ஃபியூ டேஸ். கொஞ்ச நாளில் அவரை இறந்து போயிடுறாரு. இன் ஹிஸ் மெமரி த வில்லேஜ் பீப்புள் பில்ட் அ ஹாஸ்பிட்டல். இவருடைய ஞாபகார்த்தமாக அந்த கிராமத்து மக்கள் அங்கே வந்து அவர் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று அவங்க கட்டுறாங்க. கட்டிட்டு புவர் பீப்புள் காட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன் தட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறாங்க. இதுதான் Day 2க்கான ஆக்டிவிட்டீஸ் டீச்சர்ஸ். தேங்க்யூ.